நாங்க எல்லாம் யாரு தாண்டா அப்ப? பா ரஞ்சித்துக்கு எதிராக களமிறங்கும் தமிழ் இயக்குனர்கள். சென்னையில் எங்களை மிஞ்சி யாராலும் எதுவும் செய்ய முடியாது. சென்னையில் 40% தலித் மக்கள் உள்ளனர். மெட்ராஸை நாங்கள் நினைப்பவர்தான் ஆட்சி செய்ய முடியும் என்று இயக்குனர் பா ரஞ்சித் பேசியது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. சமீபத்தில் சென்னை பெரம்பூரில் முன்னாள் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இயக்குனர் பா ரஞ்சித் திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதன்பின் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு மேடையில் ஜெய் பீம் என கோஷமிட்டு தனது பேச்சை தொடங்கினார். ஒரு கோழைத்தனமான கொடூர படுகொலைக்காளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் திருவுடலை சலசலப்பு பதற்றம் ஏதும் இன்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம். அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அரசியலை இன்னும் தீரத்துடனும் உறுதியுடனும் களமாடுவோம். அதுவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக அமையும். இந்த படுகொலையை ஈஸியாக டீல் செய்து கொள்ளலாம் என்று மட்டும் நினைக்காதீங்க. அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடப்பவர்களே நாங்கள். இது ஒரு எச்சரிக்கை. அண்ணனின் படுகொலைக்கு பின்னால் இருப்பவர்களை நீங்கள் கண்டுபிடிக்காத வரை நாங்கள் உங்களை சும்மா விடமாட்டோம் என பேசியிருந்தார். தொடர்ந்து பேசிய பா ரஞ்சித், சென்னையில் எங்களை மீறி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. சென்னையில் மட்டும் 40% பட்டியல் சமூக மக்கள் உள்ளனர். சென்னையில் எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்று பேசியிருந்தார். இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக இயக்குனர் மோகன்ஜி தனது எக்ஸ் தள பதிவில், என்னங்கடா இது, சினிமால வர டைலாக் எல்லாம் மேடையில பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் ரவுடி நாங்க தான், 10 கேஸ் வாங்க போறது நாங்க தான், மெட்ராஸ் நாங்க தான் கூவுறீங்க, நாங்க எல்லாம் யாரு தாண்டா அப்ப சென்னையில, அடுத்தவன் வரலாறு சினிமால மாத்தி சொன்னது பத்தாதுன்னு இப்ப மேடையில வேற என்று பதிவிட்டிருந்தார். இப்படியான நிலையில் ஒருவர் எக்ஸ் தளத்தில், அண்ணே சென்னை வந்து வன்னியர் பறையர் தாம் பூர்வீக குடிகள், 2 சமூக மக்களின் ஒற்றுமை குறித்து பேசுங்க, இனிமே 2 சமூக மக்களும் ஒன்று சேர்ந்து சென்னையை ஆளட்டும், திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசுங்க, நீங்க அந்த சமூக மக்களை அரவணைத்து செல்லுங்கள் என்று மோகன்ஜி பதிவுக்கு ரிப்ளை செய்திருந்தார். அதற்கு மோகன்ஜி, சகோதரா, அனைத்து சமூகங்களின் உழைப்பால் உருவானதுதான் சென்னை. தன்னை மட்டும் பெருமையாகவும் அடுத்தவர்களை குறைத்து மதிப்பிட்டு செய்ததால் இந்த பதிவே தவிர அவர்கள் கோரிக்கை மற்றும் அவர்களின் ஆதங்கத்தில் உளமாற நானும் பங்கேற்கிறேன், பார்த்து பேச சொல்லுங்க என்று பதில் ட்வீட் செய்தார். அதேபோல் இயக்குனர் பேரரசு பா ரஞ்சித் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக, மெட்ராஸ் படம் வேண்டுமானால் அவருடையதாக இருக்கலாம், மெட்ராஸ் ஊர் என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவானது, நாங்கள் தான் மெட்ராஸ் என்றால் எந்த அடிப்படையில் அவர் கூறுகிறார்? எங்களை பொறுத்தவரை தமிழர்கள் தான் மெட்ராஸ் என்று பேசினார். இயக்குனர் பா ரஞ்சித் சாதியை பற்றி பேசி மக்களுக்குள் பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறார் எனவும், சென்னையில் அனைத்து சாதி மக்களும் ஒற்றுமையாக வாழும் மக்களுக்குள் ஏன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகிறது.